வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு கல்லை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு பேர் தான் ஊசி காந்தம். இந்த கல் என்ன எதுக்கு பயன்படுது? அந்த மருந்து கொடுப்பாங்க, நம்ம உள்ளுக்கு மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்துக்கு இதை கல்லை பயன்படுத்துவாங்க. அந்த மருந்து கூட அரைச்சி கொடுப்பாங்க. என்ன மருந்து அது? கேன்சருக்கும் இந்த ஊசி காந்தம் முக்கியமான ஒரு பொருள். இந்த ஊசி காந்தத்தை தேடி நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் மயிலையும் இதை ஆட் பண்ணலாம், ஒரு முக்கியமான பொருள். இப்போது வீரம், பூரம், லிங்கம் இப்படின்ற ஒரு விஷ மூலிகை இருக்குது, மருந்து இருக்குது. அது எல்லாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது தான். இப்போது லிங்கம்னு ஒரு பொருளுங்க, அதில் தான் நம்ம ரசம் எடுக்கிறோம், பாதரசம். லிங்கத்தை பாதரசத்தை கட்டுற இல்லைங்களா, ரசம் மணி அப்படின்னு எடுக்கிறீங்களா, அதே போல் அதில் பாதரசம் எடுக்கலாம். ஆனால் அதே போல் பூமியிலேருந்து எடுக்கப்பட்ட இந்த கல், இதில் சிலதெல்லாம் செய்கிறாங்க. இப்போது அதிகமாக இந்த துப்பாக்கி தொழிற்சாலைக்கு தான் இந்த கல்லெல்லாம் போயிட்டுருக்கு. நம்ம நாட்டு மருந்து கடையில் இதை மருந்தாக இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. எல்லா மருந்துலையும் இதை சேர்ப்பாங்க. உள்ளுக்கு கொடுக்குற மருந்தில் எல்லா நோய்களுக்கும் இந்த மருந்து கல்லை அரைச்சி அந்த கல் சேர்த்து போடுவாங்க. அப்புறம் இந்த உடம்புல ஒரு மாதிரி சுரியஸ் மாதிரி இருந்ததுன்னா இந்த கல்லை அரைச்சி தேங்காய் எண்ணெயில் போட்டு புளியா மரத்து பட்டையை கொஞ்சம் கொளுத்தி இது கூட ஆட் பண்ணி அதை தடவுவாங்க. புண்ணும் ஆறிடும். ஆனால் இது 75% எதுக்குன்னா, இது கேன்சரை சரிப்படுத்துது இந்த கல். அதுக்கு தான் கேன்சருக்கு இந்த கல்லை அப்போ சித்த வைத்தியர்கள்லாம் இந்த கல்லை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த கல்லுடைய பவர் என்னன்னா, ஊசி காந்தம் அப்படின்னா இது காந்த பவர் உள்ளது. இதில் காந்த சக்தி வேணும்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு மயிலெல்லாம் இதை சேர்த்துப்பாங்க. இது 8 ஊசி இதில் ஒட்டினா ஒட்டி நிற்கும். ஆனால் இப்போ வர்ற கல்லுங்க ஊசியெல்லாம் ஒட்டுறதில்ல. ஊசி காந்தம் அவ்வளோதான், அதில் காந்த சக்தி இல்லை. இப்போது நான் ஊசியை வச்சுட்டு நான் வீடியோ போடல, ஆனால் இது ஊசி ஓட்டுற கல். நான் ஊசி எடுத்து வச்சுட்டு அந்த வீடியோ போடுறேன். இது ஒட்டி காட்டி இது ஊசி ஓட்டுற ஒரு ஒரிஜினல் கல். இது ரொம்ப நாள் என்கிட்ட கேட்டுருந்தாங்க, ஊசி காந்தம் இருக்கா சாமி, ஊசி காந்தம் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஊசி காந்தத்துக்கு நானும் நிறைய தடவை போயிட்டு ஆந்திராவில் போய் பார்த்தேன், கேரளாவில் பார்த்தேன், அப்புறம் பெங்களூரில் கூட போயிட்டு விசாரித்து பார்த்துட்டேன். அப்படிங்கும்போது எதுவும் கிடைக்கல, ஊசி காந்தம் ஒரிஜினல் கிடைக்கல. திருவண்ணாமலையிலையும் நான் போயிட்டு கேட்டுட்டேன், அங்கே ஒரு நாட்டு மருந்து கடையில் கேட்டுட்டேன். நம்ம சென்னையில் போய் கேட்டேன், சென்னையிலையும் இருக்குது. ஆனால் இது ஒட்டலை, ஊசியெல்லாம் ஒட்டாது இப்போ வரதெல்லாம். இது செகண்ட் கோட்டு தேர்ட் கோட்டு தான் நம்மகிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னார். ஒருத்தர் பெங்களூரில் கூட என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னார். அங்கே போய் பார்த்தேன். அதுக்கு பிறகு பார்த்தோன்னே அதுக்கு இல்லை, அந்த பவர் இல்லை. அதுக்கு பிறகு ஆந்திராவில் சித்தூரில் ஒரு நாட்டு மருந்துக்களை வயசான ஒரு அம்மா வச்சுட்ருக்காங்க. ஒரு அப்பா, ஒரு வயசானவர், அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, அம்மாவுக்கு கால் ஊனமுற்றவங்க. அவங்க உள்ள நடந்து இருந்தால் போவாங்க. அவங்க எடுத்து ஒரு டப்பாயில் போட்டு எடுத்துன்னு வச்சு இந்த ஊசி காந்தத்தை கொடுத்தாங்க. இதை எதுக்கு நான் வாங்கினேன்னா, மக்களுக்கு தெளிவுபடுத்துக்கு வாங்கினேன். இந்த கல் ஒரிஜினல் இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துக்கு தான் இந்த வீடியோ. இது யாருக்கு? சாமியார்களுக்கு இந்த வீடியோ. நாட்டு மருந்து செய்கிறாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ. அங்கே இருக்குது, நீங்கள் எங்கேயும் அலைய வேணாம். சித்தூரில் ஒரு நாட்டு மருந்து கடையில் இருக்குது, சரிங்களா? நீங்கள் போங்க, சித்தூர் போங்க. ஒரு வயசானவங்க, நான் அடுத்த வீடியோவில் அவங்க கடையுடைய அட்ரஸை நான் போடுறேன். நான் இப்போ வாங்கிட்டு வந்துட்டேன், அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது யாருக்குன்னா சித்த வைத்தியர்களுக்கு இது சேரும். அப்புறம் சாமியார்களுக்கு மை செய்யலாம், மாந்திரிகம் செய்கிறதுக்கு இது பயன்படுத்து. நம்ம பொம்மை போடுறோம் இல்லைங்களா, அந்த பொம்மை நெத்தியில் இதை வைக்கும்போது காந்த சக்தி அதிகமாக இழுத்துட்டு வருது. காந்த பவர் வேணுன்றாங்கள, அது மாதிரி காந்த பவர் இல்லை இழுத்து. நான் முன்ன ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ என்னென்னா, நம்ம அஞ்சுனக்கல், இந்த அஞ்சுனக்கல் கூட இந்த ஊசி காந்தத்தையும் சேர்த்துக்கலாம். இது வசீகரத்தை தரும், இது காந்த சக்தியை தரும். அப்போ ரெண்டும் சேரும்போது அஞ்சுனமும் வசீகரம் காந்தம், அப்போ காந்த சக்தி ரெண்டும் ஒன்று சேரும்போது நமக்கு அதிகமான ஒரு பவர் கிடைக்குது. நாட்டு மருந்து கடையில் போனாக்கா இந்த அஞ்சுனக்கல் கிடைக்கும். இந்த அஞ்சுனக்கல்லை ஒரு வீடியோ முன்ன போட்டிருக்கேன். அந்த அஞ்சுனக்கல்லை அரைச்சி நெத்தியில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அஞ்சுனக்கல் கூட இந்த ஊசி காந்தத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் இன்னும் பவர் ஃபுல்லாக இருக்கும். இந்த மை செய்து கொடுக்குறீங்களா, வசீகரமான மை, அந்த மையில் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது என்கிட்ட இருக்குது. நம்ம சித்த வைத்தியர்கள், சாமியார்கள் வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு நான் இதை தரேன், சரிங்களா? வாழ்க வளமுடன். தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாற்றுக்கும் இறைவாய் போற்றி போற்றி.
திருச்சிற்றம்பலம். என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் பெல் பட்டனை அழுத்திடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி கிடச்சிருக்கும். மக்களுக்கு ஒரு நற்செய்தியை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு செய்திகளை சொல்ல காத்திருக்கு மூலிகை கிறுக்கன் யூடியூப் சேனலின் சார்பாக வாழ்க வளமுடன்.